நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்தியாவில் வந்து 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் இயரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதர் கண்ட்ரீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்வரிலேருந்து டிசம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் இந்தியாவில் மட்டும் 1 ஏப்ரல்லேருந்து 31 டிசம்பர் எதனால் வச்சாங்க அப்படின்னா, அது பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐயால் தான். எதனால் அப்படின்னா, ஆர்பிஐ அப்படின்றது வந்து 1 ஏப்ரல் 1935 அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ஃபினான்ஷியல் இயர் வந்து 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் இந்தியாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிஐ அப்படின்றது வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸால் தான் ஹோல்ட் பண்ணப்பட்டிருந்தது. அப்புறமா எப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆச்சோ, அதாவது 15th ஆகஸ்ட் 1945 அப்புறம் ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணப்பட்டது. அதாவது 1 ஜனவரி 1949 தான் ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. இந்த ஆர்பிஐ வந்து நம்ம மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லை இஷ்யூர் ஆஃப் கரன்சி நோட்ஸ், இல்லைனா பேங்கர் ஆஃப் கவர்மெண்ட், இல்லை பேங்கர் ஆஃப் பேங்கர், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ச் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்பிஐக்கு வந்து விதவிதமான பேர்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங்கும் இருக்குது. இப்போது மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்னென்னா, இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இந்த எக்கானமி. அதாவது பணப்புழக்கத்தை வந்து எக்கானமியில் கட்டுப்படுத்துறதும், இன்ஃப்ளேஷன் ரேட்டை கட்டுப்படுத்துறதும், டிஃப்ளேஷன் ரேட்டை கட்டுப்படுத்துறதும் எல்லாமே ஆர்பிஐயால் மட்டும்தான் முடியும். அப்புறம் எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் படுத்துறதும் ஆர்பிஐயோட வேலை தான். அண்ட் தென் இஷ்யூர் ஆஃப் கரன்சி. இஷ்யூர் ஆஃப் கரன்சி அப்படின்னா என்னென்னா, ஆர்பிஐக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்குது. ஒரு கரன்சி நோட்டை வெளியிடுறதுக்கோ அச்சடிக்கிறதுக்கோ ஆர்பிஐக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்குது. எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை லோக்கல் பார்ட்டிஸ்க்கோ வந்து அதிகாரம் கிடையாது. அண்ட் தென் சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் நோட்ஸையும் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணோம். அது எப்படி அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக. இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நோட்டை சர்க்குலேஷன்லேருந்து வெளியே எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக 2016 நவம்பர் 8 அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 500 நோட்ஸையும் 1000 நோட்ஸையும் பேன் பண்ணிச்சு. ஸோ அது எதுக்காக பேன் பண்ணிச்சு அப்படின்னா, சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் நோட்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து 500 நோட்ஸையும் 1000 நோட்ஸையும் வந்து 8th நவம்பர் 2016 அப்போ பேன் பண்ணிச்சு. அண்ட் தென் 2024 செப்டம்பர் மாதம் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஆர்பிஐ வந்து 2000 நோட்ஸை வந்து பேன் பண்ணிச்சு. அதுவும் எதுக்காக அப்படின்னா, ஃபேக் நோட்ஸை வந்து சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 2000 நோட்ஸையும் பேன் பண்ணிச்சு. அண்ட் தென் ஆர்பிஐ வந்து நம்ம இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு பேங்கிங் சிஸ்டம் நடந்தாலும், இல்லை எந்த ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் இந்தியாவில் நடந்தாலும், இல்லை கமர்ஷியல் பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, பப்ளிக் பேங்காக இருந்தாலும் சரி, ஃபாரின் பேங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேங்காக இருந்தாலுமே ஆர்பிஐ கிட்ட பேங்கிங் லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் அந்த பேங்க்கால் பேங்கிங் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆர்பிஐ வந்து இஷ்யூர் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேங்கிங் லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறதும் ஆர்பிஐயோட அத்தாரிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் தென் நம்ம ஆர்பிஐ வந்து பேங்கர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நார்மலாக கமர்ஷியல் பேங்க், ப்ரைவேட் பேங்க் இவங்கெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ சேம் ஆஸ் லைக் தட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். ஸோ போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். ஸோ அதனால் வந்து பேங்கர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஆர்பிஐ வந்து நம்ம லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதனால் அப்படின்னா, இப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கடன் தேவைப்படுது, அதாவது ஒரு லோன் தேவைப்படுதுன்னா அவன் யார்கிட்ட வாங்குவோம்? ஒரு நிதி கம்பெனி கிட்ட இருந்தோ இல்லை பேங்க் கிட்ட இருந்தோ கடன் வாங்குவோம். இது இன்கேஸ் நம்ம ஒரு பேங்க்குக்கே கடன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அது யார் அந்த கடனை கொடுப்பா அப்படின்னா ஆர்பிஐ தான் அந்த கடனை கொடுக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம ஆர்பிஐ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பேங்கிங் சிஸ்டமுக்கே காசு தேவைப்படுதுன்னா, இல்லை லோன் தேவைப்படுதுன்னா ஆர்பிஐ தான் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் தென் பேங்கர் ஆஃப் பேங்கர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பேங்க்குக்குமே ஹெட்டாக யார் இருக்கா அப்படின்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் படி தான் எல்லா பேங்க்குக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்கோட ரிசர்வையும் மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க்குமே அவங்களோட பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரிசர்வ் மெயின்டைன் பண்ணோம், ஆர்பிஐ ரிசர்வ் அப்படின்னு சொல்லி. இந்த ரிசர்வ் இது வந்து எதுக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்போ பேங்க் வந்து ஏதோ ஒரு கிரைட்டீரியாவில் வந்து மாட்டிக்கிச்சு, ஏதோ ஒரு கிரைசிஸில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த ரிசர்வ் எடுத்து பேங்க் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் எல்லா பேங்க்கும் ஒரு ரிசர்வ் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும்.